வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கார்த்திகை தீபம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரத்த வெள்ளத்தில் சரிந்த கான்ஸ்டபிள், உயிர் தப்பிய ரேவதி, கார்த்திகை தீபம் சீரியலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். கான்ஸ்டபிள் பரமேஸ்வரியை பார்த்து அனைத்து விஷயங்களையும் சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே பரமேஸ்வரி இந்த விஷயத்தை நீயே வந்து சாமுண்டீஸ்வரியில் சொல்லிக்கிறாங்க. நிச்சயம் வரேன்னு சொன்னால் கான்ஸ்டபிள் தூரத்தில் முத்துப்பாண்டி வருவதை பார்த்து பயந்து விட்டு முதல்ல நீங்கள் மண்டபத்திற்கு போங்க, நான் பின்னாடியே வருகிறேன் என சொல்லிவிட்டு அங்கிருந்து ஓடி வீரான். கான்ஸ்டபிள் சண்முகம் பரமேஸ்வரி பாட்டியிடம் பேசுவதை தூரத்திலிருந்து பார்த்துவிட்டு முத்துப்பாண்டி அவனை கொல்வதற்காக துரத்தி போறா. மீண்டும் மண்டபத்திற்கு வரும் பரமேஸ்வரி பாட்டி சாமுண்டீஸ்வரிடம் இத்தனை நாட்களாக உன்னுடைய அம்மாவின் மரணத்திற்கு நானும் என் குடும்பம் தான் காரணம் என சொல்லிட்டு, ஆனால் உண்மையிலே நடந்தது என்ன தெரியுமா? எல்லாத்தையுமே அந்த கான்ஸ்டபிள் சண்முகம் என்னிடம் சொல்லிட்டான். உன் அம்மாவிற்கு விஷம் வைத்து கொலை செய்தது முத்துப்பாண்டி தான் என சொல்லி உடைத்து விடுறான். அப்போது பதற்றத்துடன் இருந்து ஓடி வரும் கான்ஸ்டபிள் சண்முகம் பரமேஸ்வரிடம் பாட்டி சொன்னது எல்லாமே உண்மைதான். உங்களுடைய அம்மாவுக்கு காப்பியுள் விஷத்தை கலந்து கொடுத்தது யாரோ கொலை செய்திருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டை நான் பார்த்துருக்கேன். இதை செய்தது யாருன்னு தெரியுமா என்று சொல்லும் நேரம் பார்த்து அங்கு வரும் முத்துப்பாண்டி உண்மை தெரிந்துவிட்டால் என்ன செய்வதுன்னு பயத்தில் இருக்கிறாங்க. அப்போது கையில் துப்பாக்கியுடன் மறைத்திருக்கும் மாயா ரேவதியை சுடுவதற்காக சரியான நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இதை பார்த்து முத்துப்பாண்டி அவளது கையை தட்டிவிட குண்டு கான்ஸ்டபிள் மீது பாய்ந்து விட்டுறாங்க. உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த கான்ஸ்டபிள் சண்முகத்தை மருத்துவமனைக்கு அழைத்து செல்றாங்க. கான்ஸ்டபிள் சொன்னதால் சற்று சந்தேகப்படும் சந்திரலேகா சிவனாண்டி ஃபோன் செய்து என்னுடைய அம்மாவின் சாவிற்கு காரணம் உன் சித்தப்பா முத்துப்பாண்டி என கேட்கிறாங்க. இதை கேட்டு அதிர்ச்சி அடையும் சிவனாண்டி இவளுக்கு எப்படி விஷயம் தெரிந்தது யோசிக்கிறாங்க. அதே சமயம் பதட்டத்தில் மறைத்து கொண்டு என்ன ஆச்சு சந்திரலேகா என இப்படி கேட்குறாங்க. சித்தப்பா உங்கள் அம்மாவை கொலை செய்து போகிறாங்க என்று சொல்லி சமாளிக்கிறாங்க. அந்த கிழவி பரமேஸ்வரி பாட்டி தான் கான்ஸ்டபிள் ஒருவரை அழைத்து வந்தா, அவங்க தான் இந்த விஷயத்தை சொன்னாங்க என்கிறாங்க. உடனே சிவனாண்டி பரமேஸ்வரி பாட்டிக்கு எப்படியாவது உங்களுடைய குடும்பத்தில் ஒன்றாக சேர்த்து பேத்திகளுடன் வாழ வேண்டும் என ஆசை இருக்கிறதா, அதற்கு தான் ஏதோ ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதை நம்பி நீயும் சித்தப்பாவை சந்தேகப்படுற என சொன்னதுமே சந்திரலேகா அமைதியாகிறாங்க. சாமுண்டீஸ்வரிடம் சொல்லும் சந்திரலேகா இந்த பரமேஸ்வரி கிழவி சரியான ஆளு, நம்ம நம்புகிற மாதிரி எப்படி ஒரு கதையை சொன்னா பாத்தியா என்று சொல்கிறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி இல்லை சந்திரலேகா அவங்க சொல்வது உண்மையா பொய்யா எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் அவங்க யார் சுட்டது என்று கேட்கிறாங்க. உடனே சந்திரலேகா அது எனக்கு தெரியாது, ஆனால் நம்ம அம்மாவின் சாவிற்கு காரணம் பரமேஸ்வரி குடும்பம் தான், எப்போவுமே நமக்கு எதிரி அந்த குடும்பம் தான் என்ன ஏற்றி விடுகிறாங்க. இப்போ இதோட பார்த்தீங்கன்னா இந்த சீரியலானது முடிவடைகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீரியலை பற்றி நீங்கள் என்ன எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.